தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும்பாலான விவசாயிகள் சிஆர் வகை நெல் உற்பத்தி செய்ததன் எதிரொலியால் அதிக அளவில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. நெல் கிடங்குகளுக்கு ஃபைன் வகை நெல் மூட்டைகள் மட்டும் நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து அரசு கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது என தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. மேலும் சிஆர் வகை நெல் மூட்டைகள் அதிக அளவில் தேக்கமடைந்துள்ளதால் இதனை பாதுகாக்க முடியாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றும் பணியாளர்கள் பெரும் அவதிக்குள்ளாகியிருக்கின்றனர். மேலும் கடும் வெயிலில் நெல் மூட்டைகள் இருப்பதால் எடை குறையும் நிலையும் உருவானது. இதனால் கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் எடை குறைவதற்கான தொகையும் செலுத்தும் அவல நிலை ஏற்பட்டது. இதனால் பணியாளர்கள் ஒரு பக்கமும் நெல் மூட்டைகள் அதிக அளவில் தேக்கமடைந்ததன் எதிரொலியால் அறுவடை செய்த நெல்மணிகளை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகளும் தவித்து வந்தனர். தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்களில் போதுமான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக கிடங்கிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இச்செய்தி தொடர்பாக கடந்த 23ஆம் தேதி நமது நியூஸ் 7 தமிழ் செய்தி சேனலில் இச்செய்தி வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலியாக மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை அரசு கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்லும் பணிகள் தற்போது தீவிரமடைந்துள்ளது. இதே போன்று அந்த திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து அந்த கொள்முதல் நிலையங்களிலும் இருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை அவ்வப்போது இந்த லாரியில் எடுத்துச் செல்லும் பணியானதும் தற்போது தீவிரமடைந்துள்ளது. இதனால் அந்த பணியாளர்களும் விவசாயிகளும் நமது நியூஸ் 7 தமிழுக்கு தொடர்ந்து நன்றி தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர். மோகன்ராஜ்.